டைம் காப்புங்கிற படம் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து மெயின்டெயின் பண்ணுற ஒரு ஏஜென்சி வந்து இருப்பாங்க ஃப்யூச்சரில். இது வந்து 2004ல் வந்து நடந்த சம்பவம். அந்த ஃப்யூச்சரில் வந்து இருக்கும்போதும், அவங்க யார் யார் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறான், யார் யார் பேரலல் யூனிவர்ஸுக்கு போகிறான்னு எல்லாரோட டீட்டெயில்ஸும் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா, அவங்களே வந்து டைம் ட்ராவல் மிஷின் வந்து வச்சுருந்தாங்க. எதுக்காகனா, போலீஸ் யாராவது டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஃப்யூச்சர்லேருந்து அவங்க பாஸ்ட்டுக்கு போய் யார் யார் டைம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து தடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3, 4 பேர் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் டைம் ட்ராவல் பண்ணி வந்து பழங்காலத்துக்கு போய் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையுமே கொல்றாங்க. கொன்னுட்டு அங்கே 70s, 60ஸ்ல இருந்த அந்த கவ்பாய் காலத்துக்கு போய் அவங்களுக்கு பிடிச்சத வந்து சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க லேட்டஸ்ட்டான துப்பாக்கிலாம் கொண்டு போய் எல்லாத்தையுமே கொண்டதுக்கப்புறம் அந்த பணம், அப்புறம் சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சுக்கிறாங்க. இன்னொருத்தர் டைம் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டு அதோட ரேட் வந்து எப்போ ஏறுது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்து பணக்காரரா மாறிடுறாரு. இன்னொருத்தர் டைம் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அதே ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படியாவது அரசியலில் நிற்கணும்னு அவ்வளோ பணத்தையும் வந்து சேகரிச்சிட்ருக்காரு. அங்கே பாஸ்ட்லேருந்து சேகரித்து எப்படியாவது பிரசிடெண்ட் ஆகணும்னு பார்க்குறாரு இந்த நாட்டுக்கு. அவர் மட்டும் பிரசிடெண்ட் ஆகிட்டா அப்புறம் மொத்த தலையெழுத்துமே அவர் கையில் தான் இருக்கும். டைம் ட்ராவல் பண்ணுறத வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம சூப்பர் காப்பு ஒருத்தர், டைம் காப்புன்னு ஒருத்தரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவனை எப்படியாவது நீ டைம் ட்ராவல் பண்ணாமல் தடுக்கணும் அப்படின்ட்டு. இதனால் வந்து அவரோட ஒய்ஃபும் வந்து நிறைய டைம் வந்து கொலை செய்யப்படுறாங்க. இவரை பிளாக்மெயில் பண்ணுறக்கா இவரை தேடி வந்து. இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் வந்து ஒவ்வொரு டைமும் அந்த காராட்டம் இருக்க ஒரு ஸ்பேஸ் மிஷின் ஆட்டம் தான் இருக்கும் அந்த டைம் ட்ராவல் மிஷினு. அங்கே உள்ள ஒரு டனல் வச்சுருப்பாங்க. அந்த டனல் வச்சு தான் அவங்க எந்த காலத்துக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணுமோ அந்த காலத்துக்கு அந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு டைம் அவங்க ஒய்ஃப் செத்தது வந்து அவங்க ஒய்ஃபுக்கே வந்து தெரியாது. நம்ம ஹீரோ வந்து ஒரு டைம் போய் லவ் மேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து சந்தேகம் வரும். நம்ம இது வந்து எத்தனை டைம் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களே வந்து டவுட்டாக வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பியானோ வச்சிட்ருக்க சைக்கோ கொலைக்காரனை அரெஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் கடைசியில் ரொம்ப அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனா அந்த பிரசிடெண்ட்டு தான். அந்த பாஸ்ட்டுக்கு போய் எல்லா பணத்தையும் அடிச்சுக்கிட்டு வந்து ப்ரெசென்ட்டில் வந்து ஃப்யூச்சரில் நம்ம பிரசிடெண்ட் ஆகிட்டான்னு நினச்சவனை மட்டும்தான் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கடைசியில் அவனையும் வந்து பிடிச்சிருவாரு ஹீரோ.